இறை வார்த்தை இன்று நவம்பர் 24. தாழ்நிலையில் இருக்கின்ற அடியோரை கண்ணோக்குகின்ற ஆண்டவர் இன்று உங்களையும் கண்ணோக்குகிறார். கடவுளே, என்னை பெண்ணாக படைக்காமல் ஆணாக படைத்ததற்காக உமக்கு நன்றி. இது ஒவ்வொரு யூத ஆணும் அன்றாடம் ஜெபிக்கின்ற ஜெபமாகும். பெண்களின் நிலை அவ்வளவு இறங்குதற்கு உரியதாக இருந்தால் கைம்பெண்களின் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சமூகத்தின் கடைநிலையில் விளிம்பு நிலை சமூகமாக அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்படிப்பட்ட கைம்பெண் ஒருவரை இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கிறோம். தன்னிடமிருந்த அனைத்தையும் இறைவனுக்கு வழங்கிய அவரது ஈகை செயலை கண்டு வியந்து போகிறார் நம் ஆண்டவர். விவிலியத்தில் 81 முறை கைம்பெண்கள் குறிப்பிடப்படுகிறார்கள். சமூகத்தின் தாழ்நிலையில் அவர்கள் இருந்தாலும் இறைவன் அவர்களை வலிமையான கருவிகளாக செயல்படுத்துகிறதை நாம் காண்கிறோம். நம் ஆண்டவர் இயேசுவின் மூதாதையர் பட்டியலில் குறிப்பிடப்படும் தாமார், ரூத், அவருடைய மாமியார் நவோமி ஆகியோர் கைம்பெண்களே. தாவீதுக்கு உதவிய அபிகாயில், எலியாவுக்கு உணவளித்த சரப்தா ஊர் பெண் ஆகியோரும் கைம்பெண்கள்தாம். குழந்தை இயேசுவை ஆலயத்தில் தாங்கிய இறைவாக்கினர் அன்னா, இடைவிடாமல் ஜெபிப்பதற்கு எடுத்துக்காட்டாக கூறப்பட்ட பெண், நம் ஆண்டவர் உயிர் கொடுத்த நயின் ஊர் இளைஞனின் தாய் ஆகியோரும் கணவனை இழந்தவர்களே. ஏன், நம் ஆண்டவரின் அன்னை, நம் அன்பு தாய் அன்னை மரியாளும் ஒரு கைம்பெண் தானே. அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் என்ற வேத வசனத்திற்கேற்ப இந்த பெண்களை ஆண்டவர் உயர்த்தினார். நாமும் இன்று புறக்கணிப்புக்கு உள்ளாகி இருக்கலாம். பணம், பொருள், திறமை, அழகு இவற்றால் மதிப்பிடப்பட்டு ஒன்றுமற்றவர்கள் என உலகத்தால் நாம் ஒதுக்கப்படலாம். ஆயினும் இறைவன் நம்மை கவனிக்கிறார், நம்மை உயர்த்துகிறார். யாரும் கண்டுகொள்ளவில்லை என்றாலும் நமது நல்ல செயல்களை அவர் கவனிக்கிறார், அவற்றிற்கான வெகுமதியை அவர் தருகிறார் என்ற உறுதிப்பாட்டுடன் நாம் வாழ்வோம். God bless you. Amen.